அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய ஆன்மீக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் தை அமாவாசையும் திருக்கடையூரும் என்கின்ற தலைப்பினிலே அடியேன் பேச இருக்கின்றேன். மெய்யன்பர்களே, இதனை அறிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் ராணி பாலமுருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. அன்பர்களே, திருக்கடையூர் அல்லது திருக்கடவுர் என்று சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பிறவியாகிய கடலை கடப்பதற்கு, ஏன் பிறவியாகிய நோயை இல்லாமல் செய்யக்கூடிய திருத்தலம் என்று சொன்னால் அது திருக்கடவுர் திருத்தலமாகும். அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய அமுதகடேஸ்வரரையும் நம்முடைய அன்னை அபிராமியையும் நாம் வழிபாடு செய்து வாழ்க்கையிலே புண்ணியங்களை பெறலாம். எனவேதான் இந்த திருத்தலத்துக்கு புண்ணிய வர்த்தனம் என்கின்ற பெயரை இந்த திருத்தலத்துக்கு உண்டு. புண்ணியங்களை எல்லாம் தரக்கூடிய திருக்கோயில் என்கின்ற பெயரும் இந்த திருத்தலத்துக்கு உண்டு. அப்படிப்பட்ட இந்த திருத்தலத்திலே இருக்கக்கூடிய அந்த இறைவனையும் இறைவியையும் வழிபாடு செய்வதற்கு முன்னால் அந்த திருக்கோயிலே பாவ கர்ணேஸ்வரர் என்று சொல்லப்படக்கூடிய ஈஸ்வரன் இருக்கின்றார். இவர் அகத்திய மகரிஷியால், அகத்திய மாமுனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கியவர். அப்படி அந்த அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்ட அந்த பாவ கருணேஸ்வரரை நாம் வழிபாடு செய்து நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள வேண்டும். அதை அடுத்து இருக்கக்கூடிய அந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய புண்ணிய கருணேஸ்வரர், இந்த புண்ணிய கருணேஸ்வரர் புலத்திய மகரிஷியால் வழிபாடு செய்யப்பட்டவர். அந்த புண்ணிய கருணேஸ்வரை வழிபாடு செய்கின்ற பொழுது நமக்கு புண்ணியங்கள் எல்லாம் வந்து சேரும். பாவங்களை தீர்க்க பாவ கணேஸ்வரை வணங்கிவிட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டு நம்மை புனிதப்படுத்துகின்றான். அந்த புண்ணிய கணேஸ்வரை வணங்குகின்ற பொழுது அவர் நமக்கு புண்ணியத்தை தருகின்றார். அதற்கடுத்து கால சம்காரமூர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய காலனை காலால் உதைத்த பெருமாளாக இருக்கக்கூடிய நம்முடைய சிவபெருமான் இருக்கின்றார். அதாவது மிருகண்ட முனிவருக்கும் மருத்துவ அம்மையாருக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. தங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக எல்லாம் வல்ல சிவத்தை நினைத்து தவம் செய்கிறார்கள். சிவத்தை நினைத்து தவம் செய்கின்ற பொழுது அந்த தவம் சிவமாக மாறும். அதன் அடிப்படையிலே சிவபெருமான் அந்த மிருகண்ட முனிவருடைய கனவினிலே தோன்றி, அதாவது 100 வயது வரைக்கு வாழும், 5 புலன்கள் மூலமாக இருக்கும், அறிவற்ற குழந்தையாக இருக்கும், தீய குழந்தையாக இருக்கும், அப்படிப்பட்ட குழந்தை 100 வயது வாழக்கூடிய குழந்தை வேண்டுமா, அல்லது 16 ஆண்டுகள் தான் வாழும், என்னுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்கும், இந்த உலகமெல்லாம் போற்றக்கூடிய உத்தமன் என்கின்ற பெயர் பெற்ற குழந்தையாக இருக்கும், ஆனால் அதற்கு வயது 16, இந்த குழந்தைகளை எது வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது மிருகண்ட முனிவர் 16 வயது வரைக்கு வாழ்ந்தாலும் போதும், இறைவனுடைய திருவடிகளை எண்ணி உலகம் போற்றக்கூடிய குழந்தை கிடைத்தால் போதும் என்று எல்லாம் வல்ல சிவத்திடம் வேண்டுகின்றார். அப்படி வேண்டியவுடனே சிவபெருமானுடைய அருளின் காரணமாக அந்த மருத்துவ அம்மையார் கருவுறுகின்றாள். அந்த கருவிலே இருந்து ஒரு திரு பிறக்கின்றது. அந்த திருவுக்கு மார்க்கண்டேயர் என்கின்ற நாமம் சுற்றி வளர்க்கின்றார்கள். காலங்கள் செல்லுகின்றது. செல்ல செல்ல இந்த பெற்றோர்களுடைய முகத்திலே வருத்தம் அதிகரிக்கின்றது. அப்பொழுது மார்க்கண்டேயர் கேட்கின்றார், ஏன் உங்களுடைய முகத்திலே காலம் செல்ல செல்ல வருத்தம் வருகின்றது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொல்ல மனமில்லாமல் இறுதியாக நிறைவாக அந்த குழந்தையிடம் நடந்ததை சொல்லுகின்றார்கள். உனக்கு ஆயுசு 16 வயதுதான் என்று சொல்கிறார்கள். இதற்காக நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும்? சிவபெருமான் தானே கொடுத்தார், அவரை நான் வழிபாடு செய்து நான் தீர்க்க ஆயுசை பெறுகின்றேன் என்று அந்த குழந்தை அந்த 107 சிவஸ்தலங்களிலே வழிபாடு செய்து 108வது திருத்தலமாக இருக்கக்கூடிய இந்த திருக்கடையில் இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய திருவடிகளை நன்கு பற்றி கொள்ளுகின்றது. அப்படி பற்றி கொண்டவுடனே அந்த இறைவன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், நான் உனக்கு அடைக்கலம் தருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அந்த யமதர்மன், அந்த காலன், அந்த குழந்தையுடைய உயிரை இழுப்பதற்காக யமன் தன்னுடைய பாச கயிற்றினை வீசுகின்றான். வீசிய உடனே அந்த பாச கயிறு இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டிருக்கக்கூடிய
குழந்தை மீதும் சிவபெருமான் மீதும் படுகின்றது. தன்னுடைய அடியவனுக்கு துன்பம் நேரும் என்று சொன்னால் சிவன் பார்த்து கொண்டிருப்பாரா? உடனே அந்த காலனை சம்தாரம் பண்ணி விடுகின்றார். அதனாலதான் அந்த இறைவனுக்கு கால சம்தாரமூர்த்தி என்றும் காலனை காலால் உதைத்த பெருமாள் என்கின்ற திருநாமம் ஏற்படுகின்றது. எவன் கேட்கின்றான், என்னுடைய தர்மத்தை என்னுடைய கடமையைத்தானே செய்தேன் என்று கேட்கின்றார். அப்படி கேட்கின்ற பொழுது சிவபெருமான் சொன்னாரு, இந்த குழந்தைக்கு வயது 16 என்று தான் சொன்னேனே தவிர 16 வயதிலே மரணம் என்று நான் சொல்லவில்லை. எனவே என்றும் 16ஆக இன்றளவும் சிரஞ்சீவியாக இந்த உலகத்திலே அந்த மார்க்கண்டேயர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எங்கெல்லாம் சிவநாமம் சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் அந்த மார்க்கண்டேயர் இருந்து நமக்கு அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட கால சம்தார மூர்த்தியை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய ஆயுளானது விருத்தியாகும். அதற்கடுத்தா போல அமிர்தகடேஸ்வரர், இவர்களெல்லாம் வழிபாடு செய்து விட்டுத்தான் அமிர்தகடேஸ்வரரை வணங்க வேண்டும். அமிர்தகடேஸ்வரர் என்கின்றவர் சுயமாக தோன்றிய லிங்கம். அதாவது அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள், அதிலே அமுதம் வருகின்றது. அந்த அமுதத்தை தேவர்கள் கொண்டு வந்து இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே வைத்து விட்டு செல்கிறார்கள். அப்படி வைத்த உடனே அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த விநாயகப் பெருமான் தன்னை வணங்காமல் இப்படி செய்கிறார்களே என்று அதை எடுத்து ஒரு இடத்திலே ஒழித்து வைத்து விடுகின்றார். இவர்கள் தேவர்கள் எல்லாம் வந்து அமுதம் வைத்த இடத்திலே தேடுகிறார்கள், அங்கே அமுதம் கிடைக்கவில்லை. பின்பு அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்குகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு கள்ளவாரண விநாயகர் என்கின்ற பேர் உண்டு. அவர் என்ன செஞ்சார்னா அந்த அமுதக்குடம் இருக்கக்கூடிய இடத்தை காட்டுகிறார். அங்கே போய் அதை எடுக்க பார்க்கிறார்கள். ஆனால் அந்த அமுத குடமானது சுயம்பு லிங்கமாக சிவலிங்கமாக உருவகம் பெற்றது. எனவே இப்படி சுயமாக உருவாகிய அந்த அமுத கடேஸ்வரரை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையானது மென்மேலும் சிறப்படையும். இதற்கு அடுத்தபடியாக அங்கே இருக்கக்கூடிய தாயார் அபிராமி. இந்த அபிராமியை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த அபிராமிக்கும் தான் இந்த தை அமாவாசைக்கும் தான் தொடர்பு இருக்கின்றது. அந்த ஊரிலே சுப்பிரமணிய ஐயர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய பக்தர் இருக்கின்றார். அம்பிகை உபாசகர் இருக்கின்றார். அவருக்கு வேலை வந்து பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய வேலையாக அந்த திருக்கோயிலில் இருக்கின்றது. எப்பொழுதும் அபிராமி 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 என்று அன்னையை நினைத்து கொண்டே இருப்பார். அப்படி அன்னை நினைத்து கொண்டே அந்த அபிராமி அந்த சுப்பிரமணிய ஐயர் இருக்கின்றார். அந்த ஊரில் இருக்கின்றவர்கள் எல்லாம் அவரை பித்தன் என்று சொல்கிறார்கள். எவன் ஒருவன் இறைவன் மீது பக்தி செலுத்துகின்றானோ அவனை வந்து சாமி பித்தன் அல்லது சாமி பைத்தியம் என்று இன்றைக்கும் சொல்லக்கூடிய நிலைமையிலே இருக்கின்றதே, அதே போல அந்த சுப்பிரமணிய ஐயரை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகின்றார்கள். அன்றைய தினமோ தை அமாவாசை. அன்றைக்கு தை அமாவாசையிலே பூம்புகார் என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனித தீர்த்தத்திலே அங்கே இருக்கக்கூடிய சரபோஜி மன்னன், தஞ்சாவூரை அந்த சரபோஜி மன்னன் கடலிலே நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த தர்ப்பணங்களை எல்லாம் செய்துவிட்டு அவர் வருகின்றார். ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனே மன்னர் வருகிறார், மன்னர் வருகிறார் என்று சுப்பிரமணிய ஐயரிடம் சொல்லுகிறார்கள். ஆனால் அவரோ அன்னையை நினைத்து தியானத்திலே இருக்கின்றார். மன்னரிடம் பல பேர் இவரை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லுகிறார்கள். பெண் பித்தன் என்று சொல்லுகிறார்கள். அம்பிகையின் பக்தனை பெண் பித்தனாக மாற்றி விடுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் சிலர் சொல்லுகிறார்கள் அவர் மிகப்பெரிய பக்தர், அம்பிகை உபாசகர் என்று சொல்கிறார்கள். சரி, அப்படிப்பட்டவர் அவருக்கு வேலை என்ன என்று கேட்கிறார்கள். இந்த திருக்கோயிலே பஞ்சாங்கம் கணிக்கக்கூடிய வேலை. சரி, இந்த வேலையை அவர் சிறப்பாக செய்கிறார்களா? செய்கிறார்கள். எங்கே பார்ப்போம் என்று போய் அந்த மன்னன் அந்த சுப்பிரமணிய ஐயரிடம், ஐயா, இன்றைக்கு நான் வந்திருக்கின்றேன், மன்னராக இருக்கக்கூடிய நான் வந்திருக்கின்றேன், ஆனால் இன்றைக்கு என்ன திதி என்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்காரு. கேட்ட உடனே அம்பிகையின் அருள் பிரகாசத்தை, அம்பிகையின் அருள் தரிசனத்தை, அம்பிகையின் அருள் நிலைமை பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணியர் என்ன செய்கின்றார் என்று சொன்னார். மன்னனிடம் இன்றைக்கு பௌர்ணமி என்று சொல்லிவிடுகின்றார். ஐயா, நன்குதான் யோசித்து சொல்கிறீர்களா? நன்கு சிந்தித்துத்தான் சொல்கின்றேன். இன்றைக்கு பௌர்ணமி.
ஐயா இன்றைக்கு அமாவாசை அல்லவா? இல்லை இல்லை, இன்றைக்கு பௌர்ணமி. பௌர்ணமி என்றால் நிலவு வர வேண்டும் அல்லவா? ஆமாம், இன்றைக்கு இரவில்லை, நிச்சயம் நிலவு வரும் என்று சொல்லுகின்றார். அப்படி நிலவு வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அரச குற்றத்துக்கு ஆளாக்கி மரண தண்டனை என்கின்ற அந்த நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்ன உடனே அன்றைக்கு இவர் சுயநினைவு வந்த உடனே, ஆகா, நடந்ததெல்லாம் அம்பிகை வேண்டியார்கள், என்னால் ஒன்றுமில்லை என்று நினைத்து அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், 100 கயிறினை கட்டி அதிலே ஒரு ஊஞ்சலை போட்டு அதிலே அடியிலே நெருப்பினை வளைத்து ஒவ்வொரு பாடலாக பாடுகின்றார். பாடி முடித்த உடனே ஒரு கயிறை அறுக்கின்றார். அறுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலை பாடுகின்றார். அந்த பாடல்தான் பின்னால வந்து அபிராமி அந்தாதி என்று தமிழ் உலகம் போற்றக்கூடிய ஒரு பாடலாக வந்தது. அதாவது எப்படி பாடுகின்றார்? தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தந்தில்லை ஊரதம்பாகத்து மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி என் சிந்தையில்லை நிற்கத் தடவை என்று விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையாய் என்று தொடங்கக்கூடிய அந்த அபிராமி அந்தாதியுடைய முதல் பாடலை பாடிவிட்டு ஒரு கயிற்றை வெற்றி விடுவார். அதாவது ஒரு பாடலுடைய இறுதி எழுத்து அடுத்த பாடலுக்கு முதலாவதாக வருவதுதான் அந்தாதி. எனவே அப்படிப்பட்ட அந்தாதி ஒவ்வொரு பாடலாக பாடிவிட்டு ஒவ்வொரு கயிறையும் வெட்டி கொண்டே இருக்கின்றார். 77வது பாடலாக விழிக்கே அருளுண்டாம் வேதம் சொன்ன அபிராம வல்லிக்கு வலிக்கே வழிபட நெஞ்சின்றாம் எமக்க வழிகிடக்க பலிக்கே சுழன்று பாவங்களை செய்துடனும் கைவதமோடு என்ன கூட்டினியே என்று சொல்லப்படக்கூடிய அந்த 77வது பாடலை அவர் பாடுகின்றார். பாடிவிட்டு கயிறை வெட்டுகின்றார். அப்பொழுது அம்பிகை தன்னுடைய காதிலே இருந்த அந்த அற்புதமான குலையை வானிலே செலுத்தி அங்கே ஒரு பிரகாசமான நிலவொளியை தோற்றுவிக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான நிலவு ஒளியினை அந்த அபிராமி பட்டதற்காக அந்த அம்பிகை தோற்றுவிட்ட நாள் இந்த தை அமாவாசை என்பதை மெய்யன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சரவோஜி மன்னரிலிருந்து எல்லாரும் வந்து இவருடைய திருவடிகளை வணங்கினார்கள். அபிராமி என்றால் 100 பாடல்களையும் நிறைவு செய்ய வேண்டும் என்று அம்மையும் வந்து கேட்டுக்கொண்டார். இந்த அபிராமி அந்தாதியையும் இந்த தை அமாவாசைக்கு விரதம் இருக்கக்கூடியவர்கள் இந்த அபிராமி அந்தாதியையும் சேர்த்து வணங்கி பாராயணம் செய்து வழிபட்டால் வாழ்க்கையிலே எல்லாம் கிடைக்கும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், இனம் தரும், நல்லனை எல்லாம் தரும், கடன் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று அபிராமி பட்ட சொன்னது போல இந்த அபிராமி பள்ளியுடைய அபிராமி தாய்ந்த கடைக்கண் பார்வை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திருக்கடையில் இருக்கக்கூடிய அமுத கண்டீஸ்வரையும் அபிராம வள்ளியையும் அபிராமி தாயையும் நாம் மனதிலே நினைத்து இந்த தை அமாவாசை விரதத்தை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் அபிராமி பட்டருக்கு எப்படி நிலவொளியாய் செழித்து அவனுடைய வாழ்க்கையை காட்டினாலோ அதே போல நம்முடைய ஒவ்வொருவருக்கும் அந்த அம்பிகை துணை வருவாள். அத்தகைய துணை நம்முடைய அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.